என்னத்த இது? மாப்பிள்ளை இலையில சாப்பாடெல்லாம் செதறி போயிருக்கு. மாப்பிள்ளை ஏதாவது கோச்சுக்க போறாரு. நான் என்ன வேணும் நான் போட்டேன் செதறிடுச்சு. மத்த இலையில எல்லாம் சிந்தாம செதறாம இருக்கே. டேய் நீ போய் வேலையை பாரு. என்னங்க நீங்க? மாப்பிள்ளை கோச்சுக்க போறாரே நான் சொன்னேன். சரி சிவகாமி, எல்லாருக்கும் சாம்பார் விடு. சாப்பிடுங்க மாப்பிள்ள. சாப்பிடுங்க. அர்ச்சனா, என்னம்மா வேணும்? இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கட்டுமா? வேண்டாம்மா, போதும். நல்லா சாப்பிடு. இன்னொரு வடை வைக்கிறேனே. வேண்டாம்மா. அத்தை, செல்வம் இலையில சாப்பாடு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் பரிமாறல. என்ன வேணும்னு கேட்டு பரிமாறுங்களேன். செல்வம், என்ன வேணும் உங்களுக்கு? ரசம். மாப்பிள்ள என்ன அதுக்குள்ள ரசத்துக்கு வந்துட்டீங்க? இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுக்கோங்க. இல்லைங்க, ரசமே போதும். அத்தை, ரசம் கொஞ்சம் ஊத்துங்களேன். என்ன சிவகாமி இது? பார்த்து பரிமாறக்கூடாது? மாப்பிள்ளை கையில பட்டுருச்சு இல்ல? இல்ல மாமா, நான் தான் கவனிக்காம ரசம் ஊத்தும்போது கையை நடுவில் விட்டேன். சாரி மாப்பிள்ள. சிவகாமி, மாப்பிள்ளை இலையில ஒண்ணுமே இல்லை பார். அப்பளம், வடை, பொரியல் இதெல்லாம் எடுத்து வை. பாட்டி தண்ணி. இருடா கொடுக்குறேன். சிவகாமி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஒண்ணு வேணும்னு ஊத்தலைங்க. ஊத்துன கை தவறி கொட்டிடுச்சு. ஐயோ செல்வம், கோச்சுக்காதீங்க. அத்தை தான் கை தவறி பட்டுடுச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஐயோ பரவாயில்லைங்க, நான்லாம் கோச்சுக்கல. உட்காருங்க. பாதிலேயே எழுந்து போனா எப்படி? நான் வேற இலை போடுறேன். இல்லைங்க, எனக்கு போதும். ஐயோ என்னங்க நீங்க? எனக்கு மனசே கேட்கலங்க. உட்காருங்க ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல. மாப்பிள்ள சாரி மாப்பிள்ள, உட்காருங்க. ஐயோ சாரி எல்லாம் எதுக்குங்க? நான் உண்மையிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு போதும்.